ஹலோ மக்களே! உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலாம்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நான் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதை தூவி விட்டுறலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதிலே உருளைக்கிழங்கு நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வேக வைச்ச உருளைக்கிழங்கு இல்லை, இது கட் பண்ணி அப்படியே சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் கூடவே உருளைக்கிழங்கு மொத்தத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலாரி விட்டுறலாம். எண்ணெயிலே உருளைக்கிழங்கு கலரும் போது உருளைக்கிழங்கு வெந்துடும். ஸோ இப்போ நல்லா கலாரி விட்டுறலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஃபுல்லாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது இது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு திரும்பவும் நல்லா கலாரி விட்டுறலாம். ஸோ இப்படி நல்லா கலாரி விட்டதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் மிளகாத்தூள் லைட்டாக தூவி விட்டுருங்க. அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலாரி விட்டுருங்க. மிளகாத்தூள் நிறைய ஆட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கதால லைட்டாக தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.